தமிழக மக்களின் பெண்களிடம் கேட்கிற கோரிக்கையாகவே வைக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவரை, அரசியல் கட்சி தலைவிகளை இப்படிதான் இந்த அரசு நடத்தும்னா கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் கார் ஆம்புலன்ஸ் நான் கத்துறேன். ஆம்புலன்ஸ் கூட அவங்க கூப்பிடல, நான் தூக்கிட்டு போய் என் கார்ல அனுப்பிச்சிருக்கேன். நானு அந்த பொண்ணோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நான் என்ன பண்றது? ஒரு போராட்டத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெண்ணுக்கு இந்த தண்டனையா? என் கூட வந்த பெண்ணு மயங்கி பல்ஸ் கொடியா இருக்கு அவங்களுக்கு. டாக்டர்னால நான் அவங்களை ஏத்தி விட்டுட்டு நான் இங்க வந்து பரிதவிச்சு நின்றுட்டு இருக்கேன். என்ன ஆட்சி நடக்குது? இது ஒரு அப்பட்டமான டிராமா. அந்த பெண் மயங்கி விடவே இல்லை, அது ஒரு செட்டப். அது கேமராவிலேயே அப்பட்டமாக சிக்கி இருக்கு. அந்த கேமரா காட்சி, அந்த குறும்படத்தை இப்ப நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இதுல பாருங்க, தமிழிசை பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கருப்பு ஆடை அணிந்த ஒரு பெண் ஒயலட் கலர் சட்டை போட்ட ஒரு பையன்ட்ட ஏதோ ஒரு விஷயத்த காதுல சொல்றாங்க. அத காதுல வாங்கின அந்த பையன் மயங்கி விழுந்ததாக சொன்னாங்கல்ல, அந்த பெண், அதாவது நீல கலர் ஆடை போட்டிருக்க அந்த பெண்ணை கூப்பிட்டு ரொம்ப நேரமா காதுல ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பெண்ணுகிட்ட அந்த பையன் வயலட் கலர் சட்டை போட்ட அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த கருப்பு ஆடை பெண் அவங்க வந்து சொல்ல சொன்னாங்கல்ல, அந்த பெண் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி அந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்த அந்த பெண் கிட்ட சொல்ல திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் அப்படியே மயங்கி விழுகுறாங்க. அந்த பையன் உடனே ஐயோ மயங்கி விழுந்துட்டாங்கன்னு கத்துறத பார்க்க முடியுது. உடனே தமிழிசை ஓடி போய் அந்த மயங்கி விழுந்த பெண்ணை பாக்குறாங்க. இந்த வீடியோவை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த வயலட் கலர் சட்டை போட்ட பையன் மயங்கி விழக்கூடிய அந்த பெண் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான், ரொம்ப நேரம் சொல்றான். சொன்ன பிறகுதான் அந்த பெண் அப்படியே மயங்கி விழுகுறாங்க. அப்ப அப்பட்டமாக இது டிராமாவா இருக்கா இல்லையா? சுத்தி இவ்வளவு கேமரா இருந்தும் அப்பட்டமாக எப்படிப்பட்ட ஒரு டிராமாவை இவங்க பண்ணிருக்கிறாங்க பாருங்க. இதுல தமிழிசை அந்த பெண்ணை போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பல்ஸ் குறைஞ்சு போச்சா. என்ன தமிழிசை, நீங்க இது மாதிரி பண்ணலாமா? அண்ணாமலையாவது முட்டிக்கால் இருக்கக்கூடிய தண்ணியில படகு விட்டு இந்த மாதிரி பண்ணலாம், ஏன்னா அண்ணாமலையோட ரேஞ்ச் அப்படி. ஆனா உங்க ரேஞ்ச் அப்படியா? நீங்க எவ்வளவு பெரிய அரசியல்வாதியோடைய மக, அப்படிப்பட்ட பாரம்பரியமான அரசியல் குடும்பத்துல வந்துட்டு இப்படி சீப்பான ஒரு பாலிடிக்ஸை எப்படி உங்களால பண்ண முடிச்சு? இந்த டிராமா இதோட நிக்கலங்க, இன்னும் நடக்குது. இந்த மயங்கி விழுந்த பெண்ணை தமிழிசை அவர்கள் அப்படியே வந்து கூட்டிட்டு போய் அவங்க கார்ல ஏற்றக்கூடிய அந்த வீடியோவுமே தமிழிசை தன்னுடைய முகநூல் பக்கத்துல ஏத்தி இருக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்க ஒத்து கவனிச்சா தெரியும், யாராவது பல்ஸ் வந்து குறைஞ்சு போன மயங்கி விழுந்த அந்த பெண்ணை முகத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு மூச்சு விட முடியாத அளவுக்கு இறுக்கி பிடிச்சிட்டு கூட்டிட்டு போவீங்களா? சாதாரண பொதுமக்கள் கூட இப்படி கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஆனா மருத்துவம் படிச்ச டாக்டரான தமிழிசை இப்படி முகத்தை இறுக்கி பிடிச்சிட்டு, அது மயங்கி போன பெண்ணை அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு கூட்டிட்டு போவதை பார்க்க முடியுது. ஒரு மருத்துவர் இப்படிதான் பண்ணுவாங்களா? இதெல்லாம் போக இந்த காமெடிக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிற அளவுக்கு இந்த போராட்டம் முடிஞ்சு தமிழிசை விடுதலையான பிறகு விறுவிறுன்னு அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த பெண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவரை நலம் விசாரிப்பதை பார்க்க முடியுது. உங்களுக்கு எப்படி இந்த சிரிப்பு வருது? அதிர்ஷ்டலட்சுமி, கவலைப்படாதீங்க, நல்லா ஆயிடுச்சு, சரியா? கவலைப்படாது. பட் பாராட்டுகள் வந்து எங்க கூட இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு, சரியா? சரி, வாழ்த்துக்கள். ஒரு தப்பு உங்களை 6 மணிக்கு மேல அவங்க வச்சிருக்க கூடாது, சரியா? பாக்கலாம், தைரியமா நான் கூட இருக்கோம். என்ன தமிழிசை, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீ ஒரு டாக்டர் தானே, எதற்காக இப்படி டிராமா பண்ணணும்? எதற்காக இப்படி ஊரை ஏமாற்றணும்? இதுல இந்த தமிழிசை சொல்றாங்க பெண்களுக்கு அனுதாபம் இல்லையா, இரக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நீங்க இப்படி நடந்திருக்கீங்களா? சோஃபியா அப்படின்ற ஒரு மாணவி உங்க கூட விமானத்துல வரும்போது பாசிச பாஜக அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாங்க அப்படின்றதுக்காகவே அந்த மாணவி விமான நிலையத்துல இறங்கின பிறகு நீங்க கூட்டிட்டு வந்த குண்டர்களை வச்சு ரொம்ப ஆபாச சொற்களால வசைபாட வச்சீங்க. வருமானம் அதோட விட்டுட்டீங்களா? அந்த பெண் வெளிநாட்டுல படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே உங்க மாநில தலைவர் பதவியை யூஸ் பண்ணி அந்த பெண் மீது மாநில தலைவர் என்ற பெயரிலே ஒரு வழக்கு போட்டீங்க. நீங்க மாநில தலைவர் பதவியிலிருந்து வெளியான பிறகு எல்முருகன் அந்த வழக்கை வந்து மாநில தலைவர் அப்படின்ற பெயர்ல நடத்தினாரு. எல்முருகன் அந்த பதவியிலிருந்து விலகின பிறகு அண்ணாமலை மாநில தலைவர் என்ற பெயர்ல அந்த வழக்கை நடத்தினார். இப்படி பல்வேறு வருடங்கள் பாசிச பாஜக ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா என்ற ஒரு மாணவி முழக்கமிட்டாங்க அப்படின்றதுக்காகவே எவ்வளவு வருஷம் அந்த பெண்ணுக்கு மன உளைச்சலை கொடுத்தீங்க. இதெல்லாம் உங்க அனுதாப பட்டியல சேராதா? இதெல்லாம்
இதெல்லாம் உங்களுடைய இறக்கப்பட்டியல சேராதா? இதெல்லாம் கூட விட்டுருங்க. போலியா மயங்கி விழுந்ததுக்கே இப்படி ஒரு டிராமா பண்றீங்கல்ல, இறக்கம் இல்லையான்னு சொல்லிட்டு. என்னுடைய தங்கை அனிதா நீட் தேர்வுனால மருத்துவம் படிக்க முடியாம தன்னுடைய உயிரையே மாச்சுக்கிட்டாரு. தன்னோட உயிர் போகும்போது என்ன நினைச்சிருப்பாங்க? நாம செத்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சாவுனால பல்வேறு மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு ரத்தாயி மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தானே அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த எண்ணத்துக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்களா? தற்கொலை செய்து கொண்ட அனிதா மீது உங்களுக்கு அனுதாபம் வரலையே, இறக்கம் வரலையே. அப்படி வந்திருந்தா நீங்க நீட் தேர்வை ரத்து பண்ணிருப்பீங்களே. அப்பெல்லாம் உங்களுக்கு அனுதாபம் இறக்கம்லாம் வராது. ஆனா நீங்க ஆளை செட் பண்ணி டிராமா பண்ணி மயங்கி விடுகிற மாதிரி பண்ணுவீங்க. அதற்கு உங்களுக்கு அனுதாபமும் இறக்கமும் முதலமைச்சரும் மக்களும் படணுமா?